இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல டேனிங் டூல் பாத் கிரியேட் பண்ணியனா ஒரு சில டைம் டூல் பாத் ஜென்ரேட் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாத் வந்து எடிட் பண்ணுறேன், ஓகே கொடுத்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆகாது, ஃபெயில் டு ஜென்ரேட் டூல் பாத்னு வரும். இதே மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி பார்க்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் போய் ரெட் கலரில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் சொல்லி காமிக்கும், எதனால வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டேனிங் ப்ரொஃபைல் வந்து ரெண்டு மாடலாக ஸ்ப்ளிட்டாக இருக்கிறனால டூல் பாத் ஜென்ரேட் ஆகலை. ஆனால் மாடல் வந்து ரெண்டு மாடலாக இருக்குது, இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு. இது மாதிரி ரெண்டு மாடலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அலாரம் வரும். அது வந்துச்சுன்னா எப்படி டூல் பாத் கிரியேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாத் ஜென்ரேட் பண்ணாமல் இருக்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு மெத்தட் வந்து எடிட்டில் போயிட்டு இந்த ப்ரொஃபைலை மட்டும் தனியாக மாடலை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரொஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மாடல் மட்டும்தான் ரன் பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு மாடலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ டூல் பாத் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகும். செட்டிங் வந்து பேக் சைடு இருக்கு, நான் ஃப்ரண்ட் சைடு மாத்திடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஒரு மாடல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ரெண்டு மாடலுக்கும் ரன் பண்ணணும்னா செட்டிங்கில் போயிட்டு ரெண்டு மாடலையும் செலக்ட் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிவிட்டு ரெண்டு மாடலையும் செலக்ட் பண்ணியன்னா கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணியன்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபன் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஃபன் ப்ரொஃபைல் வந்து எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் ஆகும்னா ரெண்டு மாடல் இருக்குது அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் வந்து இல்லை சர்வீஸ் மாடலாக இருக்குதுன்னா அப்போ கூட ஃபன் ப்ரொஃபைல் கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாடல் வந்து ரெண்டு சாலிடாக இருக்கிறதுனால ஸ்பன் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகும். கால்குலேட் பண்ணிங்கன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே இது ஸ்பன் ப்ரொஃபைல் டிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகாது. இது மாதிரி ரெண்டு சாலிடாக இருந்துச்சுன்னா செட்டப்பில் போயிட்டு ஸ்பன் ப்ரொஃபைல் கொடுத்து டூல் பாத் கிரியேட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆயிடும். மற்றபடி எல்லா செட்டிங் சேம் தான், பிளாக் என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே சேம் தான். டூல் பாத் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாக தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து டேனிங் டூல் பாத் வந்து ஒரு சில டைம் கிரியேட் பண்ணாது. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாலிடாக தான் இருக்குது. நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு இதில் வந்து ஸ்பன் ப்ரொஃபைல் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக செட்டிங்கில் கிரியேட் பண்ணீங்கன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகாது. இது மாதிரி அலாரம் காமிக்கும், ஃபெயில் டு ஜென்ரேட் டூல் பாத் வரும். ஒரே சாலிட் மாடலாக இருந்தாலும் ஒரு சில மாடலுக்கு வந்து டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. இது மாதிரி ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் எடிட்டில் போயிட்டு அந்த ஸ்பன் ப்ரொஃபைலை டிக் பண்ணிவிட்டு திருப்பி ஜென்ரேட் பண்ணீங்கன்னா இப்போ போய் எடிட்டில் போயிட்டு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இது மாதிரி ஸ்பன் ப்ரொஃபைல் ஆப்ஷனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.